ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தா ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் பண்ண உங்களுக்கு ரிவீல் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஸோ என்ன லாஜிக் பேஸ்டா பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்ல போறோம். ஓகேவா, ஸோ நான் சொல்ற மெத்தட்ல இந்த பேட்டர்னை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களாலவே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அதனால நான் சொல்ல வரத பார்த்தீங்கன்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணிட்டு ஸோ நீங்களுமே போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எதனால எந்த லாஜிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மஸ்ட் பண்ண வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். ஓகே, ஸோ டைரக்டா பண்ண வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நம்ம கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் பண்ண ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல் அந்த மாதிரி பண்ண கம்ப்ளீட்டாவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்லேயே பண்ண ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே டெய்லி ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபீட்பேக்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நான் டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம டைரக்டா பார்த்தீங்கன்னா பேட்டர்னை பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் டைப் 4 தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 25+ பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்டோட பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபா மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் டைப் 4 தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டு ஸோ இது என்ன லாஜிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா, first red candle's tail should be longer than the second green candle's head, which will make the third candle as green and a Sureshot in up direction. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரேடுக்கான ஒரு பேட்டர்ன் கைஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான பேட்டர்ன் கிடையாது. இந்த பேட்டர்ன் வச்சு உங்களால் அப் ட்ரேட் மட்டும் தான் எடுக்க முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பேட்டர்ன் வச்சு உங்களால் அப் ட்ரேட் மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலோட டெய்ல், அதாவது டெய்ல்னா விக்கை தான் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த விக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கரா இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்கரா இருந்து அந்த ரெட் கேண்டில் வந்த பிறகு செகண்ட் கேண்டில் கிரீனா வரணும். அந்த கிரீன் கேண்டிலோட ஹெட், அதாவது டோட்டல் மூவ் இருக்குல்ல, ஸோ இந்த டோட்டல் மூவை விட இந்த விக் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா லாங்கரா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க தேர்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஒன் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஜிக்ஸுமே உங்களுக்கு நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வரணும். அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கணும்னா அந்த பாட்டம் விக் இருக்குல்ல, அந்த ரெட் கேண்டிலோட பாட்டம் விக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே லாங்காக இருக்கணும். எவ்வளோ லாங்குனா அந்த ரெட் கேண்டில் முடிஞ்சு அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் இருக்குல்ல அது க்ரீனாக முடியணும். அந்த க்ரீன் கேண்டிலோட டோட்டல் மூவ், அதாவது ஃபுல் பாடி ப்ளஸ் விக்கை விட இந்த விக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க தேர்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ கண்டிப்பா பார்த்தா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுல உள்ள லாஜிக்ஸை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஓகேவா, ஓகே, நான் இப்போ அதனால லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் லோயர் விக் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸோ அது எதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா இதனால எப்படி நம்மளுக்கு அப்ட்ரேட் என்ட்ரி கிடைக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குமா, ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா டவுன் மூவ்மெண்ட் தான். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் மூவ்மெண்ட் ஆகிருக்கு இது வரைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சடனா பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேண்டில் இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஓப்பன் ஆகி நல்லா ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே வந்திருக்கும். சடனா பார்த்தீங்கன்னா பையர் பார்த்தீங்கன்னா புஷ் பேக், அதாவது பார்த்தீங்கன்னா புஷ் அப்வர்ட்ஸ்ல புஷ் பண்ணி கேண்டில் இதோட முடிச்சிருப்பாங்க. இங்க முடிய வேண்டிய கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விக்கை பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா, ஸோ விக் தான் மெயின் மேட்ரு. ஓகேவா, இந்த விக் தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூவ் ஆகி சடனாக பார்த்தீங்கன்னா பையர் பார்த்தீங்கன்னா கேண்டில் இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பையர் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த செகண்ட் கேண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா பையர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடக்கூடாது. அதாவது இந்த விக்குக்கும் இந்த விக் அளவுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா மேலே போயிடக்கூடாது. ஓகே, இந்த விக்கை விட சின்ன சைஸில் தான் இந்த கிரீன் கேண்டில் இருக்கணும். ஸோ நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது செல்லர்ஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணால் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் வந்திருப்பாங்க. சடனாக பண்ணால் பையர் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணி கேண்டில் இதோட முடிச்சிருப்பாங்க. தென் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கோட
சின்னதாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே முடிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ மெயின் கான்செப்டே இதுதான். இந்த பிக்கை விட இந்த செகண்ட் க்ரீன் கேண்டில் சின்னதாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 இது நடந்ததுன்னா ஏன் பார்த்தீங்கன்னா 3வது கேண்டில் அப் மட்டும்தான் போகுன்ற ரீசனை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த ரெட் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நடந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வர கேண்டிலில் பையர்ஸ்மே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே? ஸோ பையர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஓகே? ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகே? ஸோ ஓவர் எக்ஸ்டெண்டட் ஆகாமல் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே மட்டும்தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் தான் போகும். ஓகேவா? ஸோ தேர்ட் கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ சார்ட்டில் இந்த பேட்டர்னை பார்க்கணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கேண்டிலோட பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே? ஸோ ஜஸ்ட் நார்மலாக பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டவுன் ரிஜெக்ஷன் இந்த பிக்கை பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிட்டு செகண்டாக வர க்ரீன் கேண்டிலோட இந்த ஃபுல் மூவ்மெண்ட்டோட இது பெருசாக இருந்ததுன்னா ஸோ தேர்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்துலாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை ஃபைண்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன். ஓகே? ஸோ ஜஸ்ட் இப்போ தான் சார்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை ஷோ பண்ணிடுறோம். ஓகே? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி. ஓகே? ஸோ இதை ஒரு ரெட் கேண்டில் திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே? ஸோ நம்ம பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இருக்கணும். அதோட டெய்ல் பார்த்தீங்கன்னா லாங்கர் தென் த செகண்ட் க்ரீன் கேண்டில். இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் க்ரீன் கேண்டிலோட பெருசாக இருக்கணும். ஸோ இதை பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த பிக்கை விட இது பண்ண சின்னதாக தான் இருக்குது. நம்மளுக்கு பண்ண நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தேர்டு நம்மளுக்கு இந்த கேண்டில் தான் என்ட்ரி. ஓகே? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் பண்ண ஷோ பண்ணுன்றதுக்காக இந்த டோஜியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண இந்த இடத்துல ரெட் கேண்டில் இருந்தால் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது பண்ண டோஜி. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நான் இதை வச்சு ஷோ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் அதே 2-3 என்ட்ரியுமே காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே? ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க. ஓகே? ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரெட் கேண்டிலோட பிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்திருக்கு. இந்த பிக்கை விட இது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்திருக்கு. செகண்ட் க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்திருக்கு. ஸோ தேர்டு நம்மளுக்கு என்ட்ரி. ஓகே? ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதில் மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது OTC அசெட், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எரர் கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஓகே? ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 அசெட்லையும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதையுமே ஷோ பண்ணுறோம். ஓகே? ஸோ நான் எவ்வளோ ஷோ பண்ணுறேனோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெமோ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, எந்த ஒரு கேண்டில் பேட்டர்ன் ஸோ எதுவுமே யூடியூப்பில் பார்த்தா மஸ்ட்டு போய் டெமோ அக்கௌண்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே? ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களால் கன்சிஸ்டண்டாக ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே? ஸோ ரெட் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரெட் கேண்டிலோட மூவ்மெண்ட் பண்ண இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ பையர்ஸ் பண்ண சடனாக அப்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் ஆகி ஸோ கேண்டில் இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் க்ரீன் கேண்டில் பண்ண இந்த பிக்கோட சின்னதாக முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் பண்ண நம்மளோட என்ட்ரி. ஓகே? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே? ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ட்ரா பண்ணியிருக்க மாதிரி தான். ஓகே? ஸோ இந்த பிக்கை விட இந்த கேண்டில் பண்ண சின்னதாக இருக்கும். ஓகே? ஸோ எடிட்டர் மிஸ்டேக்னால இது கொஞ்சம் சேம் சைஸ்லேயே இருக்கும். ஸோ அதை பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அதனால தான் பண்ண இங்கே எல்லாத்துக்குமே பண்ண ரைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலோட லோயர் பிக்கு பண்ண நல்லாவே லாங்காக இருக்கணும். ஸோ செகண்ட் வர க்ரீன் கேண்டில் பாருங்க இந்த பிக்கை விட சின்னதாக இருக்கும். ஸோ மெயினே அதுதான். ஓகேவா? ஸோ நம்மளோட பேட்டர்ன் இங்கேயுமே இருக்கு பாருங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதோட பிக்கை பாருங்க. ஸோ பிக்கை தான் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வர க்ரீன் கேண்டிலோட பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஸோ அது மாதிரி பெருசாக இருந்திருக்கு. நம்மளோட தேர்ட் என்ட்ரி. ஓகேவா? ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 2-3 என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு PDF மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேடுக்கான ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லா பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ் பேஸ்டான பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணுவேங்க. ஓகே? ஸோ கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுப்பேங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.